நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மின் இணைப்பு பற்றி மின்சார வாரியம் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஏராளமான ஆவணங்களை கேட்பதால் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய தேவையற்ற கால தாமதம் ஏற்படுகிறது. இந்த பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் முந்தைய உரிமையாளரின் ஒப்புதல் பெறும் படிவம் 2 நுகர்வோரிடமிருந்து பெற வேண்டியதில்லை என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதே நேரம் விற்பனை பங்கு பிரித்தல், பரிசளித்தல் போன்றவற்றில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் விற்பனை பத்திரம், சொத்து வரி ரசீது, நீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒப்புதல் கடிதத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உயிரிழந்தால் பெயர் மாற்றம் செய்ய வாரிசு சான்றிதழ் அல்லது அண்மை காலத்தில் பெறப்பட்ட சொத்து வரி ரசீது மற்றும் இழப்பீடு பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தலைமை பொறியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ பாத்தீங்கன்னா மின்சார வாரியம் மின் நுகர்வோர்களுக்கு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்ப மின் இணைப்புல பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வீட்டு உரிமையாளருடைய இந்த ஒப்புதல் பெறும் படிவம் 2 நுகர்வோரிடம் இருந்து பெற வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இப்ப குடும்பத்துல மூத்த உறுப்பினர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பேர்ல இருக்கக்கூடிய மின் இணைப்பை நம்ம பேருக்கு மாத்தணுங்கிறப்போ அப்ப அந்த வாரிசு சான்றிதழ் அல்லது அண்மை காலத்தில் பெறப்பட்ட சொத்து வரி ரசீது இதுல சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.